ஜவஹர்லால் சார், வணக்கம் சார். இந்த தொகுதி மறுசீரமைப்பில் நாட்டின் மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் அந்த புவியியல் பரப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் மறுசீரமைப்பு என்பது ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான். அதை இப்போது ஏன் எதிர்க்கிறீர்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அந்த குரல் எழுப்பப்படுகிறது. இது நாட்டின் அந்த வளர்ச்சி மற்றும் அந்த காலநிலை, அந்த கால மாற்றங்களுக்கு ஏற்ப செயல்படும் ஒரு சாதாரண நடைமுறைதான் என்று மத்திய அரசு விளக்கம் அளிக்கிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இதனை ஒரு சாதாரண நடைமுறை என்று பாஜக சொல்வதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலே தான் மறுசீரமைப்பு நடக்கும் என்று சொன்னால், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக தொடர்ந்து எடுத்துரைப்பது போல தமிழ்நாடு, ஆந்திரம், கர்நாடகம், கேரளம், தெலுங்கானா, ஒடிசா, மேற்கு வங்காளம், பஞ்சாப் ஆகிய மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் நிச்சயமாக பாதிக்கப்படும். இதனால கூட்டாட்சி தத்துவத்துக்கான அந்த நிலையும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. காரணம் ஒரு மக்கள் தொகை கட்டுப்பாட்டினுடைய தன்மைகளை மிக சிறப்பாக இந்த மாநிலங்கள் பின்பற்றியதின் காரணமாக இங்கே தமிழ்நாடு உள்பட இந்த மாநிலங்கள்ல மக்கள் தொகை குறைந்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்துல இந்த ஹிந்தி பெல்ட் என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல கட்டுப்பாடற்ற மக்கள் தொகை பெருக்கம் ஏற்பட்டதின் காரணமாக அவர்களுடைய மக்கள் தொகை உயர்ந்திருக்கின்றது. அதன் காரணமாக அவர்களுக்கு கூடுதல் தொகுதி, அதே நேரத்தில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு தொகுதிகள் குறைக்கப்படும் என்பது ஒரு தண்டனை தான். அதனாலதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார்கள். இந்த கூட்டத்துல நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அடுத்த 30 ஆண்டுகளுக்கு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில இந்த தொகுதிகளை மறுவரை செய்வதை அப்படியே நிறுத்த வேண்டும், எண்ணிக்கையை நிறுத்த வேண்டும், ஃப்ரீஸ் பண்ண வேண்டும். இரண்டாவது தற்போது நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுக்கு 7.18 விழுக்காடு இடங்கள் இருக்கின்றது. இதே இடங்கள் தொடர வேண்டும் என்பது ஒரு நியாயமான கோரிக்கை. இந்த மாநிலங்கள் பாஜகவினுடைய கோட்பாடுகளுக்கு எதிராக இருக்கின்றது. எனவே இவர்களை மட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சதி திட்டத்தின் பின்னணியிலையும் இந்த தொகுதி மறுவரையை நாம் பார்க்க வேண்டும். ஜவஹர்லால் சார், இந்த 7.18% என்பது 1971 மக்கள் தொகை என்று அதை அந்த அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் அதற்கு பிறகு பல மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. உத்தரப்பிரதேசத்திலிருந்து உத்தரகாண்ட் பிரிக்கப்பட்டிருக்கிறது, பீகாரிலிருந்து சத்தீஸ்கர் பிரிக்கப்பட்டிருக்கிறது, இப்ப ஜம்மு காஷ்மீரில் லடாக் என்ற யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இது பல்வேறு புவியியல் பரப்பளவு சுருங்கி விரிந்திருப்பதன் அடிப்படையில் தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு இப்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆந்திராவிலிருந்து தெலுங்கானா பிரிந்திருக்கிறது. அதற்கு முன்பு உள்ளது இப்போது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்றுதான் பிஜேபி தரப்பில், மத்திய அரசு தரப்பில் கூறுகிறார்கள். இதை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? இல்ல, தமிழ்நாடு பிரிக்கப்படலையே, தமிழ்நாடு ஒரே மாநிலமாகத்தான் இருக்கின்றது. தமிழ்நாட்டை பிரிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அளவுகோல் தான். மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையில இந்த தொகுதி மறுவரை நடந்தால் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை சிறப்பான முறையில நிறைவேற்றிய மாநிலத்திற்கு ஒரு தண்டனையாக இது அமைகிறது. இது ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு இல்லை. ஓகே, நன்றி சார். தங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார். தொகுதி மறுசீரமைப்பு உள்ள பிரச்சனைகள் தொடர்பாக தெரிவித்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.